வணக்கம். இந்த வாரம் February 1st வீக்குக்கு தேவையான காய்கறி வாங்கியிருக்காங்க. என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு டோட்டலி வந்து 700 rupees ஆயிருக்கு. 700 rupees வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு கிடைக்கிற சேலரியிலேருந்து நான் ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸுக்கு மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு தேவையான கேஷும் மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருந்த காசை நீங்கள் மற்றதுக்கோ சேவிங்ஸுக்கோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிறக்கும்போதே ஆரோக்கியமாக தான் பிறக்கிறோம். அப்புறம் 30 வயசு கழிச்சு இல்லைன்னா கொஞ்சம் வயசாகும்போது நமக்கு வர்ற டிசீஸ் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். இது எப்படி மாறணும்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹெல்த்தியான சாப்பாடுக்கு வெஜிடபிள்ஸ் தேவை. கரெக்டான அளவில் வெஜிடபிள் நம்மளும் நம்ம பசங்களும் எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த காசு எடுத்து மிச்சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் அதோட பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நம்ம எடுத்து தான் ஆகணும். அது எடுக்காமல் இருந்தால் அதோட டெஃபிஷியன்சி டிசீஸு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். லாங் டேர்மாக நம்ம எடுக்காமல் இருந்தால் அது நம்மளை அஃபெக்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு நல்லா வாங்கி ஹெல்த்தியான சாப்பாடு வீட்டிலே சாப்பிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கீரை, இந்த வெந்தயக்கீரை, இந்த மாதிரி கீரைலாம் நம்மளை வீட்டிலே விளைவிச்சு சாப்பிடலாம். நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஆடம்பரமாக நினைக்கும். ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே ஆடம்பரம் கிடையாது. நம்ம பசங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு 2-3 ஃப்ரூட்ஸாவது வாங்கி சாப்பிடணும். இப்போ ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸே கொடுத்து பழக்கலாம்.